காட்டு பகுதியில் இப்படி உயிர் பழக்க தெரிஞ்சு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க. இந்த மாதிரி நேரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இங்கே காட்டு மிருகங்களும் காட்டு பூனைகள் கரடிகள்லாம் அதிகமாக இருக்குது. அதனால நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வாங்க. இது அமேசான் காடு. தனியாக மாட்டிக்கொண்டால் எப்படி உயிர் பிழைப்பது என்பதை பாருங்கள். மண்ணா போயிட்டு வச்சுங்களேன், நிறைய மிருகங்கள் இருக்குதா சொல்றாங்க. அங்க போனா நம்ம உணவுக்கு பட்டு தண்ணீர் ஏதாவது கிடைக்குதான் பார்க்கலாம். நாக்கு ரொம்ப வறண்டு போச்சு, தண்ணி தான் நம்ம முக்கியம். வாங்க என்னன்னு பார்க்கலாம். இதில் ஏறுவதென்றால் மிகவும் சிரமமான விஷயம். இதை நான் ஏறிதான் ஆக வேண்டும். பார்த்து கால வைங்க. இது ரொம்ப பழைய காலத்து சுண்ணாம்பு கல் மாதிரியும் ரொம்ப பொலன்னு இருக்கு. பார்த்தீங்களா, இதை காலை வச்சா வழிபோடும் போல இருக்கு. இந்த மலை நம்ம எப்படி போட்டு தெரியல. என்ன பண்றது இப்போ? பார்த்தீங்களா, இங்கதான் மிருகங்கள் அதிகமா வந்து ஓய்வு எடுக்கிற இடம். இந்த நிலையில தான் பெரிய பெரிய மலைப்பங்கள் சிநாய்க்குகளும் இங்கே தான் தங்கியிருக்கோம். இந்த இடத்துல தான் உயிர் பழிவு தான் இருக்கு நினைக்கிறேன். வாங்க இங்கே தான் இருக்கலான்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா, அழகா இருக்கு. ஒரு சின்ன குட்டி, ஆனால் இது நமக்கு தேவையில்லை. வாங்க போகலாம். நான் இப்பொழுது தங்கும் கூடாரத்தை தேட வேண்டும். பார்த்தீங்களா, அந்த காலத்து பழங்குடியின மக்கள் இதை தான் ஒரு வில்லு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இதை வில்லு மாதிரி யூஸ் பண்ணி தான் மிருகங்களையும் காட்டு மிருகங்களையும் பிடிச்சி வாழ்ந்து வந்ததா ஒரு கதை சொல்லுது. இது நமக்கு தேவைப்படும். ஆனால் இது இங்கே வச்சுட்டு போயிடலாம். திரும்பி வரும்போது என் உடலில் நீர் பற்றாக்குறை ஏற்பட்டு விட்டது. இதை நான் எப்படியாவது போக்கியாக வேண்டும். அதுதான் நம்ம போக போற இடம். அந்த மலைக்கு அண்ணாண்டு தான் ஒரு 50 கிலோமீட்டர் அண்ணாண்ட ஊரும் கிராமம் இருக்கு. அதுக்கு அண்ணாண்ட ஒரு பெரிய நதி ஒன்று இருக்கு. அது பார்த்தீங்கன்னா என்ன மீட்பு குழு விட்டுட்டு போறாங்க பாருங்க. அவங்க அதான் போயிட்டு இருக்காங்க. மீட்பு குழு அவங்க என்ன ஒரு வாரம் கழிச்சு மீண்டும் மீட் பண்ணுவாங்க. அது வரைக்கும் நம்ம உங்ககிட்ட அந்த உயிர் பழக்கத்தை எப்படின்னு நான் சொல்ல போறேன். வாங்க. அதுக்காட்டி ரொம்ப பச்சையா இருக்கு. இந்த காட்டில் ரொம்ப காட்டு பூச்சிலாம் அட்டை பூச்சிலாம் நிறையா இருக்கு. அதனால இது நம்ம எதுக்கும் தயார் பண்ணி வச்சுக்குவோம். இது வந்து சாப்பிட்டா பூச்சிகள் இருந்தோம் கொசுக்கள் இருந்தோம் நம்ம பாதுகாப்பு பண்ணிக்கலாம். பாருங்க, இது என்னை தொற்று நோயிலிருந்து என்னை காப்பாற்றும். இந்த தரையை நீங்கள் சாப்பிட்டுட்டீங்கன்னா பூச்சி கட்சி எது கட்சாலும் விஷம் ஏறிடும். வாங்க. இதனுடைய சுவை ரொம்ப கரெக்டாக இருக்கு. ஆனால் சாப்பிட்டு தான் ஆகணும். ஏன்னா பூச்சிகள் வந்து காப்பாற்றுறதுக்கு வேறு வழி இல்லை. வாங்க, தண்ணியை தேவைப்படுது. தண்ணியெல்லாம் தீர்ந்து போச்சு. என்ன பண்ணலாம் பார்க்கலாம். வாங்க. இப்பொழுது என் உடலில் நீர் பற்றாக்குறை ஏற்பட்டு விட்டது. இதுதான் மிருகங்கள் வந்து தங்கிட்டு இடம். இங்கே தான் பழங்குடியின மக்கள் ஆண்டாண்டு காலமாக வந்திருக்காங்க. இந்த இருக்கிற மிருகங்களை அவங்க தான் அடித்து வில்லு மூலியமாகவும் குச்சி மூலியமாகவும் பிடிச்சி சாப்பிட்றதா ஒரு ஐதீகம் சொல்கிறாங்க. வாங்க. இப்பொழுது எனக்கு பசி. காட்டு மலை இறங்கி ஆகணும். எப்படி அந்த கீழே பாருங்கள், அந்த நதி பார்த்தீங்களா, அந்த நதிக்கு நம்ம போயிட்டா நமக்கு ஏதாவது தண்ணி கிடைக்கும். வாங்க போகலாம். இது ஒரு 20 அடி ஆழம் உள்ளது. இந்த ஆழத்தில் இருந்து இறங்குவது என்றால் இதோ பாருங்கள், இதன் மேலிருந்து நான் இறங்குவது என்றால் மிகவும் சிரமமான விஷயம்தான். இதோ பாருங்கள், நான் எப்படி மிகவும் கஷ்டப்பட்டு இறங்குகிறேன் பாருங்கள். இந்த நதியில் நான் குடிச்சா தான் அந்தானே போக முடியும். ஏன்னா இங்கேருந்து இறங்குறது சாத்தியம் இல்லாத ஒன்று. இங்கேருந்து நம்ம அந்தானே குச்சி அந்தானே போயிட்டு அதாவது தணல் உருவம் உண்டாக்குறதுக்கு எதாவது கிடைக்காதுன்னு பார்க்க. வாங்க. இதோ பாருங்கள்,
இதன் மேலிருந்து நான் இறங்கி மிகவும் கஷ்டப்பட்டு இறங்குகிறேன். ஒரு வழியா நான் இறங்கி விட்டேன். இந்த காயை பார்த்தீங்களா? இந்த காயில் இருக்கிற விதைகள் தான் இங்கே இருக்கிற காட்டு மிருகங்கள் அதிகமாக விரும்பி சாப்பிடும். இதுதான் அதுக்கு புரட்சத்தையும் ஊட்டச்சத்தையும் கொடுத்து மிக உடல் வலிமையை வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இதை சாப்பிட்டதுன்னா வேகமாக ஓடக்கூடிய எந்த மிருகமாக இருந்தாலும் பொறுமையாக தான் போவோம். ஏன்னா அவ்வளோ புரட்சத்துகள் அதிகமாக இருக்குது. வாங்க, இதை நம்ம சாப்பிட முடியாது. ஏன்னா இது மிருகங்கள் மட்டும் பிடிக்கக்கூடிய ஒரு விஷயம். வாங்க போகலாம். நான் இப்பொழுது என் உடம்புக்கு செம்பு தரும் உணவை சாப்பிட வேண்டும். இல்லை என்றால் நான் நடப்பது மிகவும் கடினமாகிவிடும். அது பார்த்தீங்களா, நம்ம போக வேண்டிய இடம் தான். அங்கே போயிட்டு நமக்கு ஏதாவது தங்கறதுக்கு இடம் கிடைக்குதான்னு பார்க்கலாம். வாங்க. இப்போ நான் வந்து தணலை உண்டாக்கணும். அதுக்காக இந்த ஒரு சில இதெல்லாம் நம்ம சேமிச்சு வைக்கணும். இது சேமித்து வச்சு தணலை உண்டாகிறதுக்கு சரியான இது கிடைக்கணும். நம்ம அதுக்குள்ளே ஒரு ஏதாவது பொறி வச்சு செட் பண்ணிட்டு போயிடுவோம். நமக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு கிடைக்கும். எனக்கு இப்பொழுது பசிக்கிறது. அந்த பசியை நான் போக்க வேண்டும். ஏதாவது தானியங்கள் கிடைத்தால் கூட நான் ஆதிவாசி மாதிரி சாப்பிட்டு உயிர் பிழைத்துக் கொள்வேன். தானியங்கள் இங்கு கிடைக்கிறதா என பார்ப்போம். அந்த காலத்து மாமிச உண்ணிகள் அதிகமாக இங்கே இருக்கிறதுனால இந்த வழியாக தான் அனுப்பில் ஓடும். இந்த வழியாக ஓச்சுன்னா இது மேலே பட்ட உடனே இதை பாருங்கள், இது மேலே பட்டு இந்த கல் மேலே பட்ட உடனே இது அப்படியே இறங்கிடும். இறங்கிட்டுன்னா அந்த இது அப்படியே மாட்டிச்சுன்னா அதில் இருக்கும். வாங்க, இது செட் பண்ணிட்டோம். நம்ம போயிட்டு தணல் உண்டாகிறதுக்கு என்ன கிடைக்குதான் பார்க்கலாம். நான் இப்பொழுது சிக்கிமுக்கிய கல்லை கண்டுபிடித்து தணல் மூட்ட வேண்டும். எவ்வளோ பேர் ஏடு பார்த்தீங்களா? ரொம்ப சிரமமாக இருக்கு. பார்த்துவாங்க. இந்த மலைகள் மேல் ஏறுவது என்றால் சற்று சிரமப்பட்டு தான் ஆக வேண்டும். எனக்கு தண்ணீர் பற்றாக்குறையால நாக்கெல்லாம் வச்சுக்கிச்சு. தண்ணி என்ன கிடைக்கலாம் பார்க்கணும். அதுக்குள்ள தணலை உண்டாக்கி ஏதாவது சாப்பிட்றதுக்கு எனக்கு கிடைக்கலாம் பார்க்கணும். நான் இப்பொழுது தங்கும் கூடாரத்தை தேட வேண்டும். வந்து இந்த கட்டையில இந்த இதை வச்சு நல்லா தணலை உண்டாக்கணும். தணலை உண்டாக்கினா நான் இப்பொழுது இந்த குச்சியை பயன்படுத்தி தணல் மூட்ட வேண்டும். சிக்கிமுக்கி கல் எனக்கு கிடைக்காததால் இதை நான் இந்த வழியை கையாள்கிறேன். கையெல்லாம் ஒரே ஒப்பளமாயிடுச்சு. எப்படி உருவாக்குறது தெரியல. எப்படியாவது நெருப்பு மூட்டியே ஆக வேண்டும். பார்த்தீங்களா? இதோ புகை வருகிறது. தணல் மூண்டு விட்டது. ஏதாவது தானியங்கள் கிடைத்தால் நான் இதில் சுட்டு என் பசியை நான் போக்கிக் கொள்ளலாம்.
இதோ நெருப்பு மூண்டு விட்டது, தணல் கிடைத்து விட்டது. இதில் நம்ம பழைய விறகுலாம் ஒட்டிந்து மீட்பு குழு என்னை அடையாளம் தெரியாமல் அலமோதுகிறது. நம்ம பார்க்க வாய்ப்பு இருக்கு. இந்த புகை மூட்டம் ஒருவேளை மீட்பு குழுக்கு அடையாளம் காட்டும். இந்த புகையை போட்ட உடனே மீட்பு குழு பார்ப்பாங்க, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. இன்னும் என்ன தேடிட்டு இருக்காங்க மீட்பு குழு. அதுக்குள்ள நான் வந்து போய் ஆக வேண்டும். ஏன்னா உணவு உயிர் பிழைத்திருக்க நான் கொஞ்சம் வேர்க்கடலை எடுத்து வைத்திருந்தேன். அது இப்போ கிடைக்கிறதா என்று பார்க்கலாம். வரும் வழியில் நான் எடுத்து வைத்திருந்த வேர்க்கடலை பார்த்தீங்களா? இதை நான் சுட்டு சாப்பிட்டால் எனக்கு புரதம், தேவையான புரதம் கிடைக்கும். அது மட்டுமல்லாத நீர் சத்தும் உடலில் கிடைக்கும். கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. நான் கொஞ்சம் இதுல இருந்துதான் அந்த பற்ற வச்சு நமக்கு தேவையான உணவை கிடைக்க செய்யணும். பார்த்தீங்களா, தமிழ் பிடிச்சிக்கிச்சு. இது மாதிரியான நேரங்களில் நாம் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நம் உடம்பின் பற்றாக்குறையை போக்கிக் கொள்ள வேண்டும். வீட்டுக்குள்ள என்ன நான் காப்பாற்றிக்கணும். அதனால போட்டு அதிகமாக சுட்டு சாப்பிடலாம். நான் இப்பொழுது சுள்ளிகளை பொறுக்க வேண்டும். பொறுக்கினால்தான் இந்த காட்டில் சுள்ளிகளை காண முடியவில்லை. சாப்பிட்றதுக்கு என்ன கிடைக்கிறான்னு பார்க்கணும். பார்த்தீங்களா, இதுதான் இப்போ நம்ம கிடைச்சிருக்கிற கறி. இந்த கறியை சாப்பிட்டு உயிர் வாழணும். இது நான் ஏற்கனவே எடுத்து வைத்திருந்த மான் கறி. பார்த்தீங்களா எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே இதை சாப்பிட்டால் எனக்கு போதுமான புரதம் கிடைக்கும். அப்படியே புழு பார்த்தீங்களா? ஐயோ, அந்த புழு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்க, பார்த்தீங்களா, இது ஒரு வாரத்துக்கு முன்னாடி இறந்து போன மானுடைய கறி. இது நான் தேவைப்படுன்னு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். இதன் சுவை சற்று சுமாராகத்தான் இருக்கும். இருந்தாலும் நான் உயிர் பிழைப்பதற்காக சாப்பிட்டாக வேண்டும். ஐயோ, செத்து போன பண்ணி நான் சாப்பிட்டு என்ன செய்யுது? உயிர் பழிச்சிருக்கேன்னா இதை சாப்பிட்டு தான் ஆகணும். வாங்க, இப்போ எனக்கு தண்ணி தேவைப்படுது. மானுக்கறி பார்த்தீங்களா, சொதன்னு நல்லா வெந்து போயிருக்கு. ஆனால் புழுவெல்லாம் நிறையா இருக்கு. இப்பொழுது காட்டுத்தீ போல எரிய ஆரம்பித்து விட்டது. இதில் புரதச்சத்து 1000 கலோரி கிடைக்குன்ட்டு சொல்கிறாங்க. இது உண்மையிலே நமக்கு முக்கியமான உணவு தான். இருந்தாலும் இந்த மான் கறி
இறந்து 1 வாரம் ஆனதுனால கொஞ்சம் சுமாராக தான் இருக்கு. இருந்தாலும் சாப்பிட்டு தான் ஆகணும், வேற என்ன பண்ணுறது. இப்போ நல்லா வெந்து போயிருக்கு பார்த்தீங்களா, அதோடைய காலு. ஐயா முடியல. செத்து போன பெருச்சி அடையும் பண்ணி ஒரு நாத்தம் மாதிரி அடிக்குது, தாங்க முடியல. ஆஹா சுடுது. நான் இந்த பசியிலிருந்து தப்பிப்பதற்கு ஏதோ இதுவாது கிடைத்ததை என சந்தோஷப்பட்டு தான் ஆக வேண்டும். பார்த்தீங்களா, இதில் ஒரு மனுஷன் உயிர் வரத்துக்கு 600 கலோரி தேவைப்படுது. இதில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிட்டு ஒரு 30 கலோரி தேவைப்படும் இருக்கும். இதை சாப்பிட்டுட்டு நம்ம உயிர் வாழணும். மான் கறி கூட கொஞ்சம் வேர்க்கடலில் சாப்பிட்டா நமக்கு தேவையான புரதத்தை 2 நாளைக்கு கிடைக்கும். இந்த இதில் தான் ஒரு வேளை சாப்பாட்டுடைய சமம் இந்த ஒரு மயிலப்பட்டை. இதை நம்ம சேமித்து வச்சு நல்லா சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. பாருங்கள், கிடைக்கிறத பார்க்கணும். இந்த புகையை வச்சு தான் என்னை மீட்பு குழு வந்து கூட்டிகிட்டு போவாங்க. அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நான் இன்று இரவு இங்கு தங்கும் பொழுது விஷப்பூச்சிகள் என்னை கடிக்காமல் இருப்பதற்கு நான் தடுப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதோ இருக்கிறது பாருங்கள், வேம்பு மரம். அதிலிருந்து எனக்கு ஏதாவது மருந்து கிடைக்கிறதா என நான் பார்க்க வேண்டும். மீட்பு குழு வரும் வரை நான் சற்று சிரமத்தை அனுபவித்து ஓய்வெடுத்து ஆக வேண்டும். நமக்கு மீட்பு குழு எங்கன்னா வராங்களா பார்க்கலாம். மீட்பு குழு இப்படி போனாங்க, நம்மளை கவுனிக்கலையே நம்ம தெரியல. புகை மூட்டத்தை உண்டா